அப்போ முதல்ல ஒரு 10 மேகசீன்ல என்ன எழுதுறாங்கன்னா, ஸ்வர்ணமாலை பிடித்த இடத்தை எப்படி அர்ச்சனா பிடிப்பாள். அட அர்ச்சனா அப்படின்னு பாக்யான்ற மேகசீன்ல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோகிராஃப் வருது. இந்த மேகசீன் எங்க அம்மா போய் 10 காப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. முடியவே முடியாதுன்னு சொன்ன உலகம் ஏதோ ஒன்னால முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுது இந்த தருணம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது I still host one of Tamil Nadu's most celebrated shows. எனக்கு பர்சனலி இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட். எனக்கு பர்சனலி இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட் பிகாஸ் இட் இஸ் F Theory X and I have closely worked with the brain behind F Theory. Peter is ஒரு ரொம்ப செல்ல தம்பி. He's just really adorable. Then he said, Akka, I'm starting a channel. And it's like, wow, what are we doing? And he said, podcast. I said, எப்போ பண்ணலாம்? So some wins feel truly personal, yeah. எனக்கு இந்த win is truly personal. And ஆரம்பிக்கிறதே, when I asked what that X means, he said, Akka, ஆரம்பிக்கிறது 10ல இருந்து ஆரம்பிப்போம்க்கா. அப்படின்னு உடனே, you know that there's already growth. Yes. So I think that to me is such a big special start. Yes. And the entire F Theory X team க்கு my best wishes. Yes. We go to குட்டி அர்ச்சனா. குட்டியா ஒரு அர்ச்சனா இருந்திருப்பாங்கல்ல. இது 2 வயசா 3 வயசா? என்ன உங்களுக்கு நினைவு இருக்கிற வயசுக்கு நீங்க போயிடுங்களா? ஓகே, எனக்கு நினைவு இருக்கிற வயசு வந்து இருக்கும் 2-3 வயசு அர்ச்சனா இருக்குமா? ஆமா. அப்போ சில அனுபவங்கள் நீங்க பார்த்த சில பீப்புள், ஒரு பக்கத்து வீட்டு அங்கிளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க கிட்ட இருந்திருக்கும். இல்ல அப்போ சைல்ட்ஹுட்ல நடந்த இந்த ஒரு மெமரி இன்ன வரைக்கும் இப்போ இருக்கிற அர்ச்சனாவை டிஃபைன் பண்ணுது, தட் மேட் மீ நவ் ஹூ ஐ ஆம் நவ் அப்படின்னா அது எதுவும் உங்க கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்க சைல்ட்ஹுட்ல? ரொம்ப ஸ்பெஷலான மெமரி அந்த 3-4 வயசுல இருக்கிறது வந்து, தாத்தா வந்து என்னை சைக்கிளில் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. நான் வளர்ந்தது எங்கள் தாத்தா பாட்டி கிட்ட தான். எனக்கு 6-7 மாதம் இருக்கும்போது மை மம் ஹேட் டு கோ பேக் டு ஒர்க். என் தங்கைக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்டே என்னை வளர விட்டுறாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த தாய் தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்ததே என் தாத்தா பாட்டி தான். ஓகே. அப்போ எங்கள் தாத்தா வந்து சைக்கிள், அப்போ வந்து இந்த குட்டியா பேபிக்கு ஒரு குட்டி சீட் இருக்கும் ரெட் கலரில். அந்த சீட் எனக்கு டிஸ்டிங்டான ஒரு மெமரி, அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மெமரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோர்வையான ஒரு மெமரி. ஓகே. இப்போ உட்காந்துட்டே இருக்கோம், சின்ன வயசு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்போம், பேக் மாட்டிருப்போம். இதெல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக போய்கிட்டு இருக்க ஒரு காலம். பட் ஏதோ ஒரு இடத்துல தாத்தா அடம் பிடிச்சி தாத்தா பிக் கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க, நானும் பின்னாடி உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு அடம். தாத்தா சொல்றாரு, நீ ரொம்ப சின்ன பாப்பா, நீ உட்காரக்கூடாது கண்ணு, ஃப்ரண்ட்ல தான் உட்காரணும். நம்ம கேட்க மாட்டோமே. அப்போ இந்த ஒரு 5 வயசுல தாத்தா, சரி ஓகே, நீ வந்து ஸ்கூல் பேக் வந்து நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன், நீ பின்னாடி உட்காச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பெரிய சீட்டு மாதிரி வரல கேரியர் கூட, அதுல ஏறி உட்காந்துக்கிறேன். உட்காந்து தாத்தா வந்து கரெக்டா அந்த கால் வைக்க வேண்டிய இடத்த காலை கட்டிடு. ஆனால் நம்ம 5 வயசுல குட்டி என்னதான் கால் கட்டி அந்த கேன்வாஸ் ஷூல இப்படி கால் விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ திருப்பி நம்ம கட்ட ட்ரை பண்ற டைம்ல நமக்கு தெரியாம காலை இந்த சைக்கிளோட ஸ்போக்ஸ்குள்ள விட்டுறோம். ஐயோ, விட்டு என் கால் உடஞ்சிருச்சு. ஓகேங்களா? பிடிச்ச எல்லாரும் வீட்டுல தாத்தாவை திட்டுறாங்க. பட் நீ ஏன் உட்கார வச்சிங்க, அதுதான் குழந்தை, அது கேட்கும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாரும் என் தாத்தா. எனக்கு என் தாத்தானா உசுறு. இப்போ எதுக்கு என் தாத்தாவை இவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னு. மை ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார் லைஃப் இஸ், நம்மளுடைய அடத்துனால நமக்கு வர வலியை தாண்டி அந்த அடத்துக்கு ஓகேன்னு சொல்ற ஒரு நபருக்கு வலி அதிகமா இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமும் உன்னை சார்ந்து உன்னை சேர்ந்து உனக்கு வந்துச்சுன்னா மட்டும் அதை எடுத்துக்கோ. அடம் பிடிச்சி என்றைக்குமே எதுவுமே கேட்காது அப்படின்னு 5 வயசுல நான் அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அடம் பிடிச்சி எந்த ஒரு விஷயமும் என் லைஃப்ல கேட்டதே கிடையாது. தட்ஸ் த பிக்கெஸ்ட் ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நீ அடம் பிடிச்ச ஒரு விஷயம் கேட்டா உனக்கு ஒரு வலி வரும், அது கூட இஃப் இட் இஸ் நாட் meant for you. ஆனா அந்த அடத்துக்கு ஓகே சொல்லி ஒருத்தன் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதை விட ஒரு அதிகமான வலி வர வாய்ப்பு இருக்கு. நீ இன்னொருத்தருடைய வலிக்கு காரணமா இருக்கக்கூடாது அப்படின்றத நான் அன்னைக்கு கத்துக்கிட்டேன். ரொம்ப ஆழமா என் மனசுல இன்னி வரைக்கும் இருக்கு. அமேசிங் அண்ட் மேக் சென்ஸ். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ற குழந்தைங்க they'll be more empathetic, more இது than அம்மா அப்பா கிட்ட வளர்த்த விட அண்டர்ஸ்டாண்டிங், எல்லார் மேலேயும் ஒரு கேர் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த தாத்தா பாட்டி கிட்ட வளர்ற விஷயம் நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இல்ல. பட் இட்ஸ் a blessing, big blessing, really good. அண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அப்படியே உங்களுக்கு ஒரு கிராஃப் வளருது. நாங்கள் இப்போ உங்களோட ஓல்டு வீடியோஸ்லாம் நிறைய எங்களுக்கு வீட்டில் வருது. ஸோ வாட்சிங் தட், வாவ், how look at she how she is அப்படின்ட்டு.
பட் ஆஃப்டர் தட் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கும்ல உங்களுக்கு. அப்படி இருந்துட்டு உங்களுக்கு திடீர்னு ஒரு வளர்ந்து வர்ற அர்ச்சனாவை அவங்க பார்க்குறப்போ மக்கள் நீங்கள் 2 பேரும் எப்படி அதை ரிசீவ் பண்ணீங்க? அப்போ பார்த்த அர்ச்சனாக்கும் டக்குன்னு கட்டாயம் ஒரு டர்னிங் பாயிண்ட்லேருந்து வேற ஒரு கிராஃபில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்கல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண? அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது அர்ச்சனா அப்படின்னு பாக்யான்ற மேகசீனில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃப் வருது. ஓகே. அப்போ தான் ஸ்வர்ணமாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்க்கு போகிறாங்க. நான் வந்து இளமை புதுமையில் போகிறேன். அப்போ முதல்ல ஒரு 10 மேகசீனில் என்ன எழுதுறாங்கன்னா, ஸ்வர்ணமாலியா பிடித்த இடத்தை எப்படி அர்ச்சனா பிடிப்பாள், யார் இந்த ஒல்லியான பெண்மணி, இப்படிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. குட்டியான குரல், இவ்வளோ தைரியம்லாம் அப்போ கிடையாது, நம்ம வந்து உட்காரமா கலாய்க்கிறவன் என்னடா பண்ணுற அந்த மாதிரி இருக்கிற ஜோனில். பட் ஸ்வர்ணமாலியா ஹேட் சச் அன் ஆரா, ஷி ஹேட் சச் அ பியூட்டிஃபுல் ஃபாலோயிங். நமக்கு அப்போ வந்து இது ஒரு இடத்துக்கு நம்ம போய் உட்கார போகிறோம், ஐயா இது சன் டிவியில் வர, இது எதுவுமே புரிதல் கிடையாது நமக்கு. அப்போ வந்து அர்ச்சனா ரொம்ப வெகுலியா, இப்போ இந்த அடம் பிடிச்ச ஒரு அர்ச்சனா இருந்துச்சுல, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் வந்த ஒரு அர்ச்சனா தான் வந்தேன். பட் தென் இதெல்லாம் படிக்க படிக்க சரி இது நமக்கு இல்லை போல இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 வீக்ஸ்க்கு அப்புறம் the show changes, the attention to Archana changes. சூப்பரா பண்றாங்கப்பா, நல்லா இருக்குப்பா ஷோ, ரேட்டிங்ஸ் வருதுப்பா, இப்படி அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. இது நடக்கிற டைம்ல தான் பாக்யா மேகசின் அர்ச்சனா அப்படின்னு ஒரு இதுலயே போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் கவர்லயே ஒரு மேகசின்ல வருது. இந்த மேகசின் எங்க அம்மா போய் 10 காப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. நான் நார்மலா காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரேன், பார்த்தா 10 அர்ச்சனாவா. தட் இஸ் த டைம் ஐ ரியலைஸ், ஓகே ஏதோ இருக்கு போலடி உங்ககிட்ட, ஸோ மேபி யூ ஷுட் ஒர்க் ஆன் திஸ். உன் தமிழில் ஒர்க் பண்ணு, நீ பண்ணக்கூடிய விஷயங்களை ஒர்க் பண்ணு, யார் மனசை புண்படுத்தாமல் கலாய்க்கிறது எப்படி, ஹவு டு டூ திஸ் ஹாப்பிலி அண்ட் ஃபனிலி அப்படின்றது. ஸோ ஒன்றுமே தெரியாத அர்ச்சனா ஏதாவது நீ கற்றுக்கணுமே அப்படின்னு இருந்த ஒரு அர்ச்சனாவாக மாறினா. ஐ லுக் அட் மை செல்ஃப் ஒன்லி லைக் தட். ஸோ முடியவே முடியாதுன்னு சொன்ன உலகம் ஏதோ ஒன்றால் முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது இந்த தருணம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன் அது. ஓகே. அண்ட் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபஸ்ட்டு அர்ச்சனாலேருந்து இப்போது வர அர்ச்சனா வரைக்கும் டர்னிங் பேக் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கோம்ல. இவ்வளோ வருஷங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அங்கங்கே அவார்ட்ஸ் தான் நம்ம மெயினாக சொல்லுவோம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, சில பேர் மேடையில் பேசுகிறப்பே சொல்லுவாங்க, இந்த அவார்டை விட இந்த கைத்தட்டல் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயம். I'll be very honest, okay. நானும் அசரும் ரெகுலராக நிறைய பேசுவேன், வெரி க்ளோஸ் டு அசர். அப்போ அசர் என் பர்த்டே அன்றைக்கி இத்தனை வருஷம் பர்த்டே வந்துட்டு போயிடுச்சு. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நானும் அசரும் நிறைய ஷோஸ் டுகெதர் ஆஸ் ஹோஸ்ட்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். சடன்லி என் பர்த்டே அன்னைக்கு அசர் கேம் ஆஃப் டு த ஹோட்டல் ஐ வாஸ் ஸ்டேயிங் இன். நான் யூஸ்வலாக பர்த்டே அன்னைக்கு ஐ கோ அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் ஸ்டே இன் ஒன் பிளேஸ். நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டான். இது எனக்கு தெரியாது. என் தங்கைக்கும் ஆனி ஜாரா கிட்டையும் மட்டும் பேசிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டான். வந்துட்டு ஆனி ஃபோன் பண்ணி சம்படி வெயிட்டிங் ஃபார் யூ இந்த ரிசப்ஷன், கீழே போயிட்டு போனால் அசர் அங்கே நிற்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த பையன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு. அப்போ அசர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அக்கா இத்தனை வருஷம் நான் வரல, நீ யோசிக்கலாம், ஆனால் இந்த வருஷம் நீ கவலைப்படாத தம்பி, உனக்காக எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக வந்தேங்க்கா அப்படின்னா. ஸோ நான் வாங்கின அத்தனை அவார்ட்ஸை விட என் பிறந்தநாள் அன்னைக்கு நமக்கு ஒரு ரீஹைட்ரேஷன், அதுவும் அம்மா இல்லாத ஒரு வருஷம், நமக்கு ஒரு ரீஹைட்ரேஷன் வேணும். நம்மளை யார் பார்த்தோம், எனக்கு இப்போ எனக்கு அம்மா வீடுன்னு ஒன்று கிடையாது. அப்போது அந்த அம்மா ஸ்தானத்துலேயோ அம்மா என்னை பார்த்துக்கிற மாதிரி என்னை யாராவது பார்த்துப்பாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை நம்ம உட்காந்துருக்கும்போது, அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் சொல்லுச்சுன்னா, இட் ஜஸ்ட் சேஞ்சஸ் யுவர் வேர்ல்ட். Azhar did that for me. And for me that was, என்னடா இது, who sent this for me, who decided that Azhar should come here today and say this to me. இத்தனை வருஷம் சொல்லாதவங்க ஏன் இப்போ சொல்லணும்? So that is a bond that you build over time when you know each other better, when you stand for each other. அந்த மாதிரி டைமில் அசர் அன்னைக்கு வந்து என் பர்த்டேக்கு என் கூட நின்னது for me was very special. So I think நம்ம வாங்குற அவார்ட்ஸ் எல்லாம் தாண்டி மக்களை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா இவன் இருப்பான்டா கடைசி வரைக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும்ல, அது எனக்கு அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ சம்திங் தட் ஃபார் மீ இஸ் வெரி ப்ரெஷியஸ். மக்கள் இருக்காங்க, மனோஜ்னு ஒரு டைரக்டர் வந்தார், ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, அக்கா 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 அப்படின்னு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 பேரை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சூப்பர் அப்படிதான். ஸோ அந்த அர்ச்சனா மீன்ஸ் பீப்புளோட லவ், அதுதான் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ ஒன்லி. ஓகே. அண்ட் இப்போ இவ்வளோ வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்களை, நாங்கள் கேமராவில் நிறையா பார்க்குறோம். பட் வந்து திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று வரும்ல. இப்போ கேமரா முன்னாடி நம்ம ரொம்ப வில் பி ப்ரெசென்டிங் ourselves so good, நம்ம தான் ரொம்ப அழகாக நம்ம போர்ட்ரே பண்ணுவோம். பட் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும் that we will never show in camera, that we will show only to people we love so much. அவங்க மேலே தான் நம்ம நிறைய கோவம் வரும், எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் கேட்டுப்பாரு, அப்போ தான் அவனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அர்ச்சனா
எப்படி இருப்பாங்க? த ரியல் ஒன் எப்படி? எனக்கு எல்லாம் கிளீனா இருக்கணும், ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கணும். எனக்கு என் பேப்பர் ஒர்க் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு மெட்ரோ வாட்டர் டாக்ஸ் கட்டணும்னா இன்னைக்கு அதை கட்டி முடிச்சிடணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இவி பில் வந்து எனக்கு என்னைக்கு பில் ஜென்ரேட் ஆகுதோ அது காட்டும்ல நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் காட்டு பே பில்னு ஒரு லிங்க் இருக்கும், அங்கேயே போய் உடனே பே பில் பண்ணிடுவேன். உடனே ஏன்னா ஐ ஹேவ் த டெண்டன்சி டு ஃபர்கெட். அதனால எனக்கு அதை தான் அப்பப்போ பண்ணிடணும். இப்போ ஷூட்ல அது நடக்கலன்னா அது என் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது டைரக்டரோட வேலை, ப்ரொடியூசர்ஸோட வேலை, இபியோட வேலை, டீமோட வேலை. அது நம்ம ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது. ஸோ அது நடக்கலன்னா என்னடா பண்றீங்க, முடிச்சு விடுங்கடா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதோட நம்ம வெயிட் பண்ணுவோம் அது நடக்கிறதுக்கு. கியூ கார்டு எங்கடா, பிராண்டிங்க்கு கொடுங்கடா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் வீட்டில் வந்து இபி கார்டு எங்க அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்பேன். அந்த இபி கார்டுக்கு ஒரு இடம் இருக்கு, அது அங்கதான் இருக்கணும். அது ஒரு வேளை அங்க இல்லைன்னு வைங்களேன், மொத்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி தரையிலலாம் போகும். அந்த அளவுக்கு கத்துவேன் நான். ஸோ ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட், வெரி அது ஒரு ஓசிடின்னு கூட வச்சுக்கோங்களேன். சம் பீப்புள் கால் இட் டிஸார்டர், டிசீஸ், நீங்கள் என்னால கூப்பிட்டுக்கோங்க. பட் எனக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், சிவியர்லி ஆர்கனைஸ்டாக இருக்கணும். எனக்கு இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த துப்பட்டானா இந்த ட்ரெஸ் இந்த துப்பட்டாக்குள்ளே வச்சு தான் மடித்து நான் உள்ளே அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். சாரின்னா அந்த சாரியோட ப்ளவுஸு அது கூட தான் இருக்கணும், அது ஒரு கவரில் போட்டு அதை சீல் பண்ணி தான் வச்சுருப்பேன். அது கொஞ்சம் ஓசிடி தான், பட் எதுவுமே தொலையாமல் இருக்க, சேஃபாக இருக்க, அது வச்சுக்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணி அப்படி நான் வச்சுப்பேன். இந்த சைடு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஷோல வந்து எப்பவுமே ப்ரெசென்டபிளா கொடுங்கப்பா கியூ கார்டு அப்படின்னு முடிஞ்சிடும். பட் வீட்டில் அதெல்லாம் அது எல்லாமே பக்காவா இருக்கணும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஆனா எனக்கு இதுல இருந்து ஒரு 2% வந்தா கூட நல்லா இருக்கும். ஆப்போசிட் ஆஃப் திஸ், எங்க வச்சா எது, I'll be waiting till 2 days கொடுங்க, உங்க வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் மட்டும் பாருங்க. எக்ஸ்பர்ட் ஆர்கனைசர் நான். இப்போ உங்களுக்கு 2% இல்லை, அதுல 1% என் தங்கச்சிக்கு இருந்தா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவ வந்து 2010ல போட்ட ட்ரெஸ்ஸை இன்னும் வச்சிருக்கா. ஏண்டி அப்படின்னா நான் திருப்பி அந்த வெயிட்டுக்கு போவேன்றா. சரித்திரத்துல நடந்திருக்காமா. அது பிரச்சனைடா, அது சிஸ்டர் ப்ராப்ளம். ஐ திங்க் we will never go back to that size. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம அங்க இருந்துட்டு இப்படி ஆகணும்னா எப்படி முடியும்? அங்க இருந்து இவ்வளவு வரலாம், அங்க இருந்துகிட்டு இவ்வளோட நடக்குமா? தூக்கி போடுறீ, கொடுத்து விடுறீன்னா வச்சுப்பேன். அவ பறனையெல்லாம் துணி, கபடெல்லாம் துணி, கிச்சன்லாம் துணி, எது திறந்தாலும் துணி. எனக்கு பயங்கரமா இருக்கும். என்னடி எங்க பார்த்தாலும் துணி. சாமி ஓபன் பண்ணா கூட சாமி அவளோட லேங்கா போட்டுன்னு இருக்கு. ஏன்டி நான் உள்ள வைக்க இடம்லடி, சாமிக்கு போட்டு விட்டேன், என்னடி பண்றேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். எனக்கு ஐ எம் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். தேவைன்னா வச்சுப்பேன், அதுக்கு மேல அதுக்கு இடம் இல்லைன்னா யூ ஷுட் கிவ் இட் அவே. பெஸ்ட். நிறைய பேர் உங்க கூட ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ப்ளீஸ். அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, இவ்வளோ நாள் இந்த ஜேர்னியில் மீடியாவில் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங் ஒரு கிஃப்டாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு டைரக்டர் எடுத்துக்கிட்டா, நான் இவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தும் என்னை வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ நம்பி என்னை எடுக்க வச்சிருக்காரு, அதை நான் அந்த இடத்துல நான் கிஃப்டாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் டக்குன்னு நினைக்கிறப்போ, ஆமாம்ல, திஸ் இஸ் அ கிஃப்ட் டு மீ ஃப்ரம் த மீடியா அண்ட் த பீப்புள் லவ்ல அப்படின்னா அது என்ன அந்த கிஃப்டாக பார்க்குறீங்க? ஐ திங்க் ஒரு பெரிய மாற்றமே வந்து சமுதாயத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு வேலை கிடையாது மீடியாவில். குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. என் பொண்ணு எனக்கே காம்படிஷனாக வந்தா, அப்போ முடிஞ்சே போச்சு கரியர் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம், my 27th year, I still have work. I still host one of Tamil Nadu's most celebrated shows. I still have the opportunity ஒவ்வொரு பெரிய மேடையில் போய் ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கலாம், ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், மோஸ்ட் கவர்டட் கார்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஆட்ஸாக இருக்கலாம். நம்ம நிறைய பேர் இருக்கோம்டா இந்த மார்க்கெட்டில், எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு உனக்கு இந்த விதியில் இருக்குது அப்படின்னு ஒன்று ரெண்டு மேட்ச் ஆகுதுல்ல. யூனிவர்ஸ் அலைன்ஸ் டூ திங்ஸ் டுகெதர். எனக்கு ஐ திங்க் அந்த அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு மீடியா கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். நீ எப்படி வேணால் இரு, ஆனால் உனக்கு திறமை இருக்கா, ஓகே, அப்போ நீ கண்டிப்பாக இதை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ பிளெஸிங். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இஸ் அ பிளெஸிங். மீடியா எனக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மீண்டும் மீண்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, தட் ஐ திங்க் இஸ் த பிகெஸ்ட் பிளெஸிங். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சோல்னு நினைக்கிறேன். த வே யுவர் யூனோ, நான் நிறைய தடவை உங்களை பார்த்துருக்கேன், யூ கிவ் த சேம் எனர்ஜி. சில பேர் தேல் பி ஒரு எனர்ஜி இருக்கும், பட் அதுக்கப்புறம் அவங்க வேற மாதிரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு everybody has a battle, very true, but I've never seen you show face to anybody. நான் பார்த்ததில்ல. மேபி நீங்க வீட்ல, ஐ டோன்ட் நோ, வீட்ல ஒருத்த மட்டும் தான் இருக்கு அடி வாங்குறதுக்கு, வேற யாரும் அடி வாங்க மாட்டாங்க. அதனால you never like you're very caring. சாப்பிட்டீங்களான்றதுல இருந்து எல்லாமே you'll be very caring. I think that's the way we should be. We are called human kind. அதனால தான்
மேன் கைண்ட்னு ஏன் சொல்றோம்? you're meant to be kind. உனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. I hope everybody understand. I hope and yeah. Yes, உங்களுக்கான பரிசு. தேங்க் யூ. ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, எனக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய கவலை இருக்கும். எது டாப் சைடு? இப்படி தான் இருக்கு. நான் டாப் சைடா லேண்ட்ஸ்கேப் வைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம்ல? Can I see it? பார்க்கலாம். Oh my God. This is the most realistic picture of my parents. How is it? Oh. எங்கள் அப்பா இவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டி யாரும் காமிச்சது கிடையாது. எங்கள் அப்பாவே யங்காக இருக்காரு பார்க்க. மம்மி தான் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கா, பட் ஓகே தான். So beautiful. Thank you. Hope you like it. This is so beautiful. This is so perfect. This is so picture perfect. Thank you. This is very special. Thank you. Yes, உங்களுக்கான. I don't have a picture like this. Will you believe it? Yes, we know. That's why we. It's unbelievable. I have a picture where the whole family is there. அதில் எங்கள் அப்பா ஏதோ எதிர் வீட்டில் பால் போடுற மாதிரி இருப்பாரு. சத்தியமாக சொல்கிறேன், இதில் தான் so close to reality. Actually, you look like your father. I do. Yeah, I look like my father. Eyes. எல்லாமே like my father. My everything. Everything. He's like my father. Annie looks like my mother. Amma. Yeah. And she looks like your version also. Annie, yeah? ஆமா. Maybe இப்போ கூட இருந்தது ஒரு மாதிரி. எனக்கு உங்களை மாதிரி தான் இருக்கு. Yeah, but thank you. This is special. Thank you. Thanks, Peter. Thank you very much. Thank you so much. இவ்வளோ நேரம் உங்க கூட பேசினது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you. I can feel the person in you. எனக்கு அப்படியே you're the same நினைக்கிறேன். On cam, off cam எல்லாமே. Yeah. Yes, but it's a really good podcast I had with you. Thank you. And Madhu, there's something so healing about your voice. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் உணர்வீங்க, ரொம்ப சீக்கிரம் உணர்வீங்க. Okay. There's something very healing about your voice. Thank you. Particularly on the blindfold segmentல your voice was very healing. Thank you. And அவ்வளோ ஆனஸ்டி அந்த குரல் இல்லைன்னா இங்கே கண்ணீர் வராது. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஆனஸ்ட் ஆன் அ பாட்காஸ்ட். ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக உட்கார்ற நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க. முன்னாடியே நம்ம உட்காரத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணி உட்கார்றவங்க நிறைய இருக்காங்க. பட் யூ பீன் அப்சல்யூட்லி ஆனஸ்ட். And I think your honesty will take you a long way. Thank you. All the best to you, Madhu. God bless. And to everybody who's watching F Theory X, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுவும் this portion is something you have to watch out for. But thank you, F Theory X. உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கட்டும். May only the best happen to you all. And God bless you. Thank you again. Thank you. Thank you.